தெரியல. நிறைய பேர் ஜெபிக்கிறத நிப்பாட்டியாச்சு, நிறைய பேர் வேதம் வாசிக்கிறத நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்ல, வேதம் வாசிப்பு இல்லைன்னா பிசாசு உங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய விசுவாசத்திலே பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். உங்களுடைய விசுவாசத்தை வழிவிலகி போக பண்ண பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். நிறைய பேர் போராட்டத்தில் தோத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதிர்த்து போராடல, பக்கத்துல பார்த்து கேளுங்க, எதிர்த்து போராடுறீங்களா? பாருங்க, ஜெபம்னா என்ன? சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை. நான் மனசு விட்டு நேரம் பார்க்காம, என்ன பார்க்காம, நீங்க நேரத்தை ஒதுக்கி இப்போ எனக்கு ஃபோன் போடுறீங்க, டெய்லி உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த 5 நிமிஷம் சொன்னதே என்ன செய்வீங்க, சொல்லுதீங்க. அதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச ஆசைப்படுதேன், இல்ல டைம் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு கொடுத்த டைமு நீங்களே வந்துட்டு நீங்க ஏன்ட்ட சொல்லுதீங்க நான் கொடுத்த டைமு முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமைக்காக. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபமும் வேத வாசிப்பும் சர்ச்சுக்கு வர்றது எதுக்காக இருக்கு? கடமைக்காக. ஒரு கடமையை கழிச்சோம்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஜெபம்னா வயல் வாசிக்காம சர்ச்சுக்கு போகும்போது மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சர்ச்சுக்கு வரோம். ஜெபம்னா நான் எப்படி ஜெபிக்கிறது சொல்றோம்னா, நேரம் செலவிட்டு மணியை பார்க்காம என் விருப்பம் போல நான் ஜெபிக்கிறது. அதுதான் நான் தேவனோடு உறவுல இருக்கேன்ட்டு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் அநேகர் இடத்துல இல்லை அப்படின்னாலே நாம் போராட்டத்திலே தோற்று கொண்டிருக்கிறோம். போராடவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சூழல் நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்னா, விசுவாசமே இல்லாத சூழல்ல கொண்டு போய் நிப்பாட்டும்.